ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இது இந்தியாவா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்படியே போனா இந்த பகுதிக்கு பேர் என்ன? ஸோ ஏஷியாவில் இந்த பகுதிக்கு பேர் என்ன? கல்ஃப் ரீஜன் தானே. இந்த கல்ஃப் ரீஜன்ல எந்த கண்ட்ரிஸ்லாம் வரும்? கொஞ்சம் ஜூம் பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியுதா? இதனை பார்த்தோம், இந்த பகுதியை பார்த்தோம், இதனை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுல பெரிய கண்ட்ரி எது? சவுதி அரேபியா. ஓகே, கீழே யமன், ஓமன், யுஏஇ. இங்க கடல் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? பெர்ஷியன் கல்ஃப். இங்க எவ்வளவு பெருசா இருக்கோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்கிறது இது யாரு? ஈரான். ஈரான பார்டர் ஆப்கானிஸ்தான். லிங்க் பண்ண முடியுதா? ஒரு பக்கம் சவுதி அரேபியா, இன்னொரு பக்கம் ஈரான், நடுவுல ஈராக்கு, மேலே சிரியா, ஜார்டன், இஸ்ரேல் வந்துருது. பட் அதெல்லாம் இப்போ தேவையில்லை. கல்ஃப் கண்ட்ரீஸ்னா இங்க இருக்குல்ல, இது மட்டும் தான். அதாவது அகைன் சொல்லலாம், சவுதி அரேபியா இங்க இருக்குல்ல, யுஏஇ, குவைத் கண்டுபிடிதா? இது குவைத். அப்படியே கீழே வந்து கத்தார், இப்போ இருக்குல்ல கட்டார், இது ஓமன், இதுக்கு மேல பஹ்ரைன். ஸோ சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ, ஓமன், இதெல்லாம் சேர்ந்து என்னது? ஒரு 6 முக்கியமான அரப் ஸ்டேட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்ல, இந்த கண்ட்ரியோட வார்த்தைகளை நான் பேசும்போது மைண்டுக்குள்ள இந்த மேப்ல எங்க பார்டரா இருக்கு, எங்க வருதுன்றதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, கல்ஃப் ரீஜன் ஏன் முக்கியம்? 2 விஷயத்துக்கு முக்கியமா. அந்த பகுதி முழுக்க அதிகமான ஆயில் கிடைக்குது, நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, பிளஸ் நிறைய கப்பல் அந்த வழி தானே வருது, அந்த பெர்ஷியன் கல்ஃப் வழி தானே வருது. இது எல்லாத்தோட முக்கியமானது, இந்த உலகத்தோட முக்கியமான ரிலிஜன் என்ன? முஸ்லீம். இந்த முஸ்லிம்ஸோட முக்கியமான ரிலீஜியஸ் சைட்ஸ் மெக்கா, மதினா எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ இது பேசிக்ஸ். ஸோ அந்த ஃபுல் கல்ஃப் ஸ்டேட்ஸ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆள் யாரு? சவுதி அரேபியா. இந்த எஸ் நான் வச்சுங்க. என்ன ரீசன்? சவுதி அரேபியா மோஸ்ட்லி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தி யுஎஸ்ஏ. ஓகே. ஸோ சவுதி அரேபியா ஏன் முக்கியம்? 3 விஷயம் முக்கியம். பொலிட்டிக்கலா பார்த்தா கனெக்டட் வித் யுஎஸ்ஏ. யாருக்கு பிடிக்காது? முஸ்லீம் மக்களுக்கு பிடிக்காது. பட் சவுதி அரேபியா is getting help with USA. என்ன ரீசன்? சவுதி அரேபியாவோட எனிமி யாரு? ஈரான். எப்படி இந்தியா சைனாக்கு ஒரு போட்டி இருக்கும், இந்த ஏஷியாவிலே பெரிய கண்ட்ரி யாருன்னு போட்டி போடுறோம்ல, சேம் லைக் தட் இந்த வெஸ்ட் ஏஷியாவோட இந்த முஸ்லீம் வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரி சொல்றத, எந்த கவர்மெண்ட் சொல்றத கேட்கணும் எல்லா முஸ்லீம் மக்களும். 2 பேரும் போட்டி போடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் வேர்ல்டும் நான் சொல்றதா கேட்கணும். அப்ப சொல்லுங்களேன், 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? கூட்டத்தை சேர்ப்பாங்களே, யாரு பவர்னு. சவுதி என்ன பண்ணுச்சு? ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுலே பெரிய நாடு எது? யூஎஸ்ஏ கூட தான் மிலிட்டரி ரிலேஷன்ஷிப். ஸோ பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி வித் யூஎஸ்ஏவா. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், முஸ்லிம்ஸோட இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் சைட் மெக்கா, மதினா ரெண்டுமே எங்க இருக்கு? சவுதி அரேபியா. 3வது முக்கியமானது, உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஆயில் சப்ளை பண்ற கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா. அப்போ எக்கனாமிக்ல பார்த்தா ஆயில் முக்கியம், இந்தியாவுக்கு முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தா யூஎஸ்ஏ, ரிலீஜியஸ் வைஸ் பார்த்தா மெக்கா, மதினா அங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், சவுதி அரேபியாக்கு ஏன் ஈரான் பிடிக்காது? சேம், ஈரான்ல இருக்கிறது ஷியா முஸ்லிம்ஸ், சவுதியில சுன்னி தானே. எஸ். ஸோ 2 கண்ட்ரிலுமே மெஜாரிட்டி வேற. சவுதியில சுன்னி மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ், ஈரான்ல ஷியா மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். அப்போ என்ன ஆகும்? இந்த கான்ஃபிளிக் இருக்கும்ல. அப்போ யார் பெரிய ஆளு? யார் சொல்ற ஐடியா பெரிய ஆளு? எந்த மக்கள் பெரிய ஆளு? சேம் போட்டி. வாட் இஸ் தி கோர் இஷ்யூ? ஸோ சவுதி கூட யூஎஸ்ஏ இருக்குன்னா ஈரான் என்ன பண்ணும்? ரஷ்யா, சைனா, இந்தியாவை ட்ரை பண்ணும். பட் சவுதி ஆல்சோ ட்ரைங் வித் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு ஈரான் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, சவுதி கூட இருக்கு. இதே அளவுக்கு பாகிஸ்தானும் இதே பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு சம க்ளோஸ் யாரு? சவுதி. ஹிஸ்டாரிக்கலே சம க்ளோஸ். சவுதியில் இருக்கிற மக்கா, மதினாவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். அட் தி சேம் டைம் ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு எனிமிலாம் கிடையாது, பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது சவுதி மாதிரி. இப்போ யோசிங்க, இந்த சிச்சுவேஷன் யோசிங்க. ஸோ இப்போ சவுதி வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் போடுதுன்னா யாருக்கு பிடிக்காது? ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு பிடிக்காதுல்ல. ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன மாதிரியான மிலிட்டரி அக்ரிமெண்ட். எங்க 2 பேர்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அட்டாக் ஆச்சுன்னா இன்னொரு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாகிஸ்தானோட நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் பாம்ஸ் தேவைப்பட்டா சவுதியும் பயன்படுத்தலாம். ஜாக்கிரதையா இருந்திருங்க. அப்ப இது யாருக்கு கொடுக்குற மிரட்டல்? உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அகைன் பார்க்கலாம். நீங்க நெக்ஸ்ட் பேசிக்ஸ்ல ஹிஸ்டாரிக்கலா 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த பகுதிக்குள்ள தான் யார் வரா? இஸ்ரேல் வராங்களா? இஸ்ரேல்ல இந்த முஸ்லீம் மக்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. பட் இஸ்ரேல் இஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் யாரு? யூஎஸ்ஏ. யூஎஸோட எய்ம் என்ன? இந்த பகுதியில் பார்த்தோம்ல, வெஸ்ட் ஏஷியா, இந்த பகுதியில் இஸ்ரேல எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் யாரும் ஹெல்ப் கேட்கலாம்? சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா கூட டீல் போடுது. என்ன டீல் போடுது? உங்க ஏரியாவில் இஸ்ரேல ஒரு நாடா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மிலிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். சவுதி அரேபியா கேட்கறது அதான். ஓகே, நாங்கள் இஸ்ரேல் என்ன பண்றோம்? ரெகனைஸ் பண்றோம். பட் நீ நானும் சேர்ந்து ஒரு பெரிய மிலிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதாவது அமெரிக்கா யூஸ் பண்ற எல்லா நியூக்ளியர் டெக்னாலஜியும், அந்த பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெக்னாலஜி எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, எல்லா வெப்பன்ஸும், அமெரிக்கா கண்டுபிடிக்கிற எல்லா மாடர்னைஸ்ட் வெப்பன்ஸும் சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கணும். யூஎஸ் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலை அக்செப்ட் பண்ணு, இஸ்ரேல ரெகனைஸ் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா யூஎஸோட பார்லிமெண்ட்ல, காங்கிரஸ்ல நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம். பட் என்ன ஆயிடுச்சு? இஸ்ரேல் சும்மா இல்ல, காசால வார். கரெக்டா? அப்ப இஸ்ரேல் காசா வார்ல நிறைய பேர் இறந்து போனது யாரு? முஸ்லீம் பாப்புலேஷனா? இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? யூஎஸ்ஏ. அப்ப இந்த டைம்ல சவுதி அரேபியா யூஎஸ்ஏ கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த முஸ்லீம் பாப்புலேஷனும் திட்டுவாங்கல்ல யார்? சவுதி அரேபியா. சவுதியோட மெயின் எய்ம் என்ன? அந்த முஸ்லீம் வேர்ல்டோட லீடரா மாறணும். அப்போ முஸ்லீம் மக்களை எதிர்த்த இஸ்ரேல் கண்ட்ரியை நீ அக்செப்ட் பண்றனா, you will not become the leader of the Muslim population. So சவுதி என்ன பண்ணாது? இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணாது இப்போதைக்கு பிராக்டிகலா. அப்ப யூஎஸோட ஆர்மியும் கிடைக்காது. கரெக்டா? இது ஒரு ஆங்கிள். அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. ஜென்ரலாவே இந்த வெஸ்ட் ஏஷியாவில் யூஎஸோட ஃப்ரெண்ட் யாரு? சவுதி அரேபியா தானே. அப்போ எப்பெல்லாம் சவுதிக்கு பிரச்சனையோ யூஎஸ் என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். அப்போ சவுதி பின்னாடி யூஎஸ் இருக்கிறதுனால ஈரானோட யார் ஸ்ட்ராங்? சவுதி ஸ்ட்ராங்ன்றது ஒரு ஐடியா. 2019 ஈரான் சவுதி அரேபியாவில் சில முக்கியமான ஆயில் சென்டர்ஸை அட்டாக் பண்ணுச்சு. ட்ரோன் யூஸ் பண்ணி,
மிசைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுச்சு. ஸோ சவுதி அரேபியாவுக்கு முக்கியமான ப்ராப்ளம் அது. அந்த டைம்ல சவுதி அரேபியாவோட ப்ரொடக்ஷன், ஆயில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சது. ஸோ யூஎஸ் என்ன பண்ணிருக்கணும், ஈரான் அட்டாக் பண்ணிருக்கணுமா, அது பண்ணல. ஜஸ்ட் அந்த அட்டாக்கை கண்டெம் பண்ணிட்டு விட்டுருச்சு. இப்போ யாருக்கு டவுட் வருது, சவுதி அரேபியாவுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வருது. நமக்கு ஒரு பிரச்சனை யூஎஸ்ஏ வர்றது டவுட் தான். ரொம்ப தூரமா இருக்காங்க, எப்பொழுதும் அவங்கள நம்பக்கூடாது, முக்கியமா எமர்ஜென்சி டைம்ல. ஸோ வி ஷுட் நாட் ரிலை மோஸ்ட்லி ஆன் யூஎஸ்ஏ ஃபார் அவர் சேஃப்டி. அப்போ யூஎஸ்ஏ நம்மளை கைவிட்டுட்டா நமக்கு என்ன தேவை, பேக்கப்க்கு மற்ற நிறைய கண்ட்ரிஸோட சப்போர்ட் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கண்ட்ரியா டீம் ஆக்கலாம். அதில் ஒன்று தான் யாரு, பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் கூட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் சவுதிக்கு எப்படி ஒரு பிளான் இருக்கோ, ஈரான் பிளான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய தடவை பார்த்தாச்சு. ஈரான் தனக்கான நெட்வொர்க் உருவாக்கிடுச்சு ஆல்ரெடி. சவுதி அரேபியாவோட சவுதி எப்படி யூஎஸ் நம்பி இருக்கோ, ஈரான் எப்படி இருக்கு, நிறைய இடத்துல தன்னோட நெட்வொர்க் உருவாக்கிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லெபனான்ல யாரு, ஹெசபுல்லாவா. எப்பெல்லாம் இஸ்ரேல் கடுப்பேற்றுதோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா, இந்த ரெண்டு பேர்ல இஸ்ரேல் யாருக்கு பிடிக்காது, ஈரானுக்கு பிடிக்காது. சவுதி அரேபியா அக்செப்ட் பண்ற இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப இஸ்ரேல் ஏதாவது டென்ஷன் பண்ணுச்சுன்னா லெபனான்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஹெசபுல்லான்ற குரூப்பை உருவாக்கியாச்சு. யாரு, ஈரான். ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு குரூப். ஈராக்ல ஷியா மிலிட்டியாஸ் வெப்பன் ஃபண்ட்லாம் கொடுத்து ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். அந்த ஷியா ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஈராக்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ லெபனான்ல ஹெசபுல்லா, ஈரான்ல ஷியா குரூப்ஸ், சிரியாவில் ஏமன்ல ஹவுதி குரூப்ஸ், காசால ஹமாஸ்னு எல்லா கண்ட்ரிலையும் தன்னோட குரூப் நெட்வொர்க் வச்சிருக்கு. பட் இந்த வாரம் என்னாச்சு, இஸ்ரேல் ஈரானோட எல்லா முக்கியமான நெட்வொர்க்கையும் காலி பண்ணுச்சுல, அட்டாக் பண்ணுச்சு. அது ஒரு பேரலல். இந்த பேசிஸ் உங்களுக்கு தெரியும். பட் இந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்ல, ரிவிஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. படுத்து போலாம். எங்க ஸ்டாப் பண்ணோம், சவுதிக்கு யூஎஸ்ஏ மேல டவுட். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் பார்த்தோமா, ரீசன்ட் இன்சிடென்ட். இஸ்ரேல் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலோட மெயின் எய்ம் என்ன, ஹமாஸை காலி பண்ணுமா, ஹமாஸோட பிளேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அடிக்கணும். ஸோ கத்தாரில் தோஹா பிளேஸ்ல ஹமாஸோட ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணுது, இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஹமாஸ் ஆஃபீஸை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. பட் என்ன பண்ணிடுச்சு, யூஎஸ்ஏ கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டுருச்சு. பட் இந்த அட்டாக் யாருக்கு பிடிக்காது, சவுதிக்கு பிடிக்காது. யோசிக்க முடியுதா, கண்டிப்பா இந்நேரம் உங்க மைண்ட் ஆன்சர் வந்திருக்கணும். இந்த ஆன்சருக்காக தான் ஃபர்ஸ்ட் மேப்பை பார்த்தோம். மேப்ல என்ன பார்த்தோம், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுதி அரேபியா, கட்டார் பார்த்தோமா. அப்ப என்ன ஆகுது, தன்னோட கவுன்சிலுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ட்ரி மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், சவுதி யூஎஸ்ஓல ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏவோட லார்ஜஸ்ட் மிலிட்டரி பேஸ் வெஸ்ட் ஏஷியால எங்க இருக்கு, கட்டார்ல இருக்கு. ஸோ கட்டார் யூஎஸ்ஏவும் க்ளோஸ் தான். அப்படி இருக்கும்போது கட்டார்ல ஒரு பகுதியில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சுன்னா யூஎஸ் என்ன பண்ணிருக்கணும், வேணாம்னு சொல்லிருக்கணும்ல. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி சவுதியில் அட்டாக் நடந்துச்சுன்னா கண்டிப்பா யூஎஸ்ஏ பேசணும் அவசியம் கிடையாது. அப்போ இது வரைக்கும் யூஎஸ்ஏ நம்பி இருந்தாச்சு, டிபெண்ட் ஆயாச்சு. பட் இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கக்கூடாது. யூஎஸ்ஏவோட செக்யூரிட்டி கேரண்டி மேலே இருக்க ட்ரஸ்ட்டை குறைச்சிக்கிட்டு நமக்கான ஒரு குரூப்பை உருவாக்கணும். அதில் ஒன்று பாகிஸ்தான். பட் சவுதியும் பாகிஸ்தான் ஒன்றா சேர்றதுனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அதாவது தியரட்டிக்கலாக பார்த்தா, ஏன்னா சவுதி நிறைய ஆயில் பிசினஸ் இந்தியா பண்ணுது. அப்போ இந்தியா கூட பகச்சிக்கிட்டா சவுதி பிசினஸும் கொலாப்ஸ் ஆகும். அண்ட் இந்தியன்ஸ் நிறைய பேர் சவுதியில் ஒர்க் பண்றாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே பிரஸ் மீட்ல சவுதி சொல்ல முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுக்கும் சவுதிக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட், இது டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கலாகவே சவுதி அரேபியா தன்னோட ரிலீஜியஸ் சைட்ஸை, மக்கா மதினாவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து ட்ரூப்ஸை வாங்குறது வழக்கம். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அகைன் அது என்ன இருக்கு, அப்டேட் ஆகி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ சவுதி அரேபியா ஹிஸ்டாரிக்கலி கனெக்டட் வித் பாகிஸ்தான் த்ரூ டிஃபென்ஸ் கோஆபரேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ், ஈரானுக்கு இஸ்ரேல் பிடிக்காதுன்னா யாரையும் பிடிக்காது, யூஎஸ்ஏ பிடிக்காதா. ஸோ யூஎஸ் என்ன பிளான் பண்ணுதுன்னா, ஸோ இஸ்ரேல் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால யூஎஸ் ஆல்சோ எனிமி. யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் டைரக்டா டிப்ளமேட்டிக் டாக் கிடையாது. அப்போ யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிது. பாகிஸ்தானும் ஈரானும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்லைனாலும் கூட பேச முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானோட பார்டர் இருக்குல்ல, தட் பார்டர் டச்சஸ் வித் பாகிஸ்தான். அப்போ ஈரானுக்குள்ள போறதுக்கு பாகிஸ்தானோட போலாம்ல. ஸோ பாகிஸ்தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது யூஎஸ்க்கு நல்லது தானே. என்ன பண்ணுது, பாகிஸ்தானும் சவுதி ஒன்னா சேர்றது யூஎஸ்க்கு ஓகே தானே. இந்த பாகிஸ்தான் சவுதி டீலுக்கு யூஎஸ்ஏவும் காரணமா இருக்கலாம். என்ன ஆகுது, யூஎஸ்ஏக்கு அந்த வெஸ்ட் ஏஷியாவில் நெட்வொர்க் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் ஈரான் ஓரளவுக்கு ஓகேல. இந்த ஆங்கிலையும் பார்க்க முடியும். சவுதிக்கு யூஎஸ் மேல டவுட், அதனால பாகிஸ்தான் தேவை. சவுதியும் பாகிஸ்தானும் ஜாயின் ஆனா யூஎஸ் நல்லது தான். பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஈரான் கூட போக முடியும். ஈரானை வீக் ஆக்கலாம், டிப்ளமேட்டிக்கா பேசலாம், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தான். ஜென்ரலா பார்த்தா இந்தியாவுக்கும் இந்த பாலிடிக்ஸும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்தியாவுக்கு சவுதியும் தேவை, ஈரானும் தேவை. ரெண்டு பேருமே இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். சவுதி அரேபியா கிட்ட இருந்து எல்லாருமே ஆயில் வாங்குறாங்க. அதுல தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. மீனிங் புரிச்சா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து த லார்ஜஸ்ட் தேர்ட் ஆயில் பையர் யாரு, இந்தியா. 25 lakhs இந்தியன்ஸ் ஒர்க்கிங் இன் சவுதி. அப்ப என்ன பண்ண முடியாது, சவுதி பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணதுனால உடனடியா சவுதியை அவாய்ட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா ஆப்போசிட் என்ன பண்ணலாம், சவுதி கூட இன்னும் நிறைய அக்ரிமெண்ட் போடலாம். எக்கனாமிக்கலா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா சவுதி என்ன பண்ணாது, இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணாது, இந்தியாவை வெளியே போகாது. ஸோ ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் ஆயில் அக்ரிமெண்ட் நிறைய போடலாம். ரெண்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து ரெனியூவல் எனர்ஜிக்கு, ரெனியூவல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். எப்படி சவுதி பாகிஸ்தான் பிடிச்சோ சவுதி இந்தியா என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் பேக்ட் போடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி, ஆயில், டயஸ்போரா, டிஃபென்ஸ் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டாக சவுதி கூட என்ன பண்ணணும், லாங் டேர்மாக ஸ்ட்ராங் பண்ணணும்.